பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து பொன்னியின் செல்வன் நாவலை படித்தா அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு பட காட்சி, அந்த விஷுவலேஷன், அந்த ஒரு உணர்வு, அந்த பொன்னியின் செல்வன் நாவலை படிக்க படிக்க நம்மளே ஒரு உலகத்துக்குள்ளே போவோம் அப்படின்னா சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் வந்து என்னால் அந்த பொன்னியின் செல்வன் நாவலை வந்து படிக்க முடியல. அந்த படிக்கிறதுக்கு முன்னாடி படமாக வந்துருச்சு. அப்போ அந்த படத்தை பார்த்தேன். ஆனால் படம் வந்து பார்க்குறப்ப வேற, அந்த பொன்னியின் செல்வனை நாவலை படிச்சிருந்தா ஒருவேளை வந்துக்கிட்டு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துக்குள்ள பயணிச்சிருப்போமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு நினைவு தான் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இப்போ சமீப நாட்களுக்கு முன்னாடி வேள்பாரி அப்படிங்கிற ஒரு நாவலில் 2 தொகுப்பு 1 லட்சம், அந்த 1 லட்சம் விற்பனை விட்டுறதுக்காக ஒரு வெற்றி பெருவிழாவை வந்துட்டு ஆனந்த விகடன் வந்து நடந்துச்சு. அந்த ஒரு வெற்றி பெருவிழாவில் நிறைய பிரபலங்கள் பேசியிருந்தாங்க. நடிகர் ரஜினிகாந்த்லேருந்து, இயக்குனர் சங்கர்லேருந்து, கோபிநாத் மற்றும் அந்த புத்தகத்தை எழுதிய சு வெங்கடேசன் அவர்கள், சூவேன்னு சொல்லுவாங்க, சு வெங்கடேசன் அவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசினாங்க. இதில் நடிகர் ரஜினிகாந்த் பேசினாரு. உண்மையிலே அவர் பேசுனது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இயக்குனர் சங்கர் பேசினாரு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் நம்ம நீயா நானா கோபிநாத் பேசினார் பார்த்தீங்களா, அந்த அவர் பேசின ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சு, எப்படி நம்ம வந்து பொன்னியின் செல்வன் புத்தகத்தை வந்து படிக்க தவறணுமோ, நம்ம இந்த வேள்பாரி புத்தகத்தை படிச்சுட்டு தான் இயக்குனர் சங்கர் எடுக்கக்கூடிய இந்த வேள்பாரி திரைப்படத்தை பார்க்கணுங்கிற ஒரு உணர்வு வந்துச்சு. அந்த அடிப்படையில் வந்து நான் வேள்பாரி புத்தகத்தை தேடினேன். ஏன்னா 2 தொகுப்பு, முதல் தொகுப்பு இருக்குது, 2 தொகுப்பு இருக்குது. அந்த முதல் தொகுப்பு வந்து இப்போ வரைக்கும் என்னால் வந்து எடுக்க முடியல, படிக்க முடியல, அந்த புத்தகத்தை வந்து வாங்க முடியல. ஆனால் 2ஆம் தொகுப்பு எனக்கு வந்து என்னுடைய நண்பர் சிவா அப்படிங்கிற ஒரு அண்ணன் வந்து எனக்கு கொடுத்தாரு. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு 2ஆம் தொகுப்பு வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி முதல் தொகுப்பை தேடி பிடிச்சி படிக்கலாம் அப்படிங்கிறதுனால சரி புத்தகம் கிடைக்கட்டும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பிடிஎஃப் இருக்கு பார்த்தீங்களா, அது இன்டர்நெட்டில் நம்ம வந்து தேடி பிடிச்சி கூகுளில் பிடிச்சி படித்தேன். அந்த வேள்பாரியின் முதல் தொகுப்போட முன்னுரையை படிக்கிறப்பயே வந்துக்கிட்டு முன்னுரை மட்டும் தான் படித்தேன். இன்னும் வந்து கதைக்கள்லாம் போகல, முன்னுரையை மட்டும் படிக்க ஆரம்பித்தேன். படிக்கிறதுலேயும் நமக்கு வந்து அவ்வளோ சுவாரஸ்யம். இந்த காலத்து 2K கிட்ஸ், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென் இசட்டாக இருக்கட்டும், ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் வந்து ஒரு படமை பார்க்குறப்ப, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பொன்னியின் செல்வனை அதை ஒரு புத்தகமாக படிக்கிறது எப்படி நான் வந்து தவற விட்டணும், மிஸ் பண்ணணும், அது மாதிரி அவங்களும் அன்றைக்கி சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடி வந்துக்கிட்டு நீங்கள் முடிஞ்சால் இந்த வேள்பாரி பார்ட் 1 பார்ட் 2 புக்ஸ் கிடைச்சா வாங்கி படிங்க. நீங்கள் படித்து நீங்கள் பயணிக்கிற உலகம் வேற, படமாக பார்க்குற ஒரு உலகம், ஒரு உணர்வு வேற. இதில் நான் முன்னுரையாக படித்தேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த முன்னுரையில் ஆரம்பத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. முன்னுரையே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு வழிப்போக்கன் இளைப்பாடுறதுக்கு நடந்து வர்றப்ப எந்த ஒரு நிழலுக்கு எங்கேயுமே ஒதுங்க முடியாத நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தை பார்த்தா அவன் மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ, அது மாதிரி தன்னுடைய அன்பாலும் கொடையாலும், அதாவது உதவியாலும் அன்பாலும் வாழ்வியல் முறையாலும் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புகழோடு இருந்தவர் தான் பாரி மன்னன், வேள்பாரின்னு அழைக்கக்கூடிய இவருடைய அந்த நிலப்பரப்பையும் இவருடைய அந்த பெருமையையும் புகழையும் பார்த்து பயங்கரமாக வந்துக்கிட்டு ஒரு வெதும்பிய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இவனை எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு பிளான் பண்ணி தனித்தனியாக வந்துக்கிட்டு சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தனித்தனியாக வந்து இவனை வந்து தாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் தோற்று தான் போயிருக்காங்க. கடைசியில் இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் 3 பேர் சேர்ந்து ஒன்றா வந்து இவர் மேலே படையெடுத்திருக்காங்க, போர் புரிந்திருக்காங்க. பரம்பு மலை தான் இவருடைய நாடு, வேள்பாரியோட நாடு. இவர் மேலே வந்து 3 மன்னர்கள், சேர சோழ பாண்டிய 3 மன்னர்களும் சேர்ந்து படையெடுத்திருக்காங்க. அதை எப்படி வந்து சு வெங்கடேசன் அவர்கள் வந்து அந்த முன்னுரையில் சொல்லியிருக்காருன்னா, ஒரு ட்ராய் சிட்டி இருக்கு இல்லையா, ஒரு ட்ராய் நகரத்தின் மேலே ஒரு மொத்த கிரேக்க படை சேர்ந்து போர் தொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த வேள்பாரி மீது இந்த சேர சோழ பாண்டிய 3 மன்னர்கள் சேர்ந்து படையெடுத்திருக்காங்க. அப்படி எடுத்தும் 3 பேர் தோத்து போயிருக்காங்க. ஒரு போர், அந்த காலத்தில் பல போர்கள் நடந்திருக்க சமயம், அந்த போரில் சேர மன்னன் ஜெயிப்பான், இல்லைன்னா வந்து சோழ மன்னன் ஜெயிப்பான், இல்லைன்னா பாண்டிய மன்னன் ஜெயிப்பான், யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்க, மற்றவங்க தோத்து போவாங்க. ஆனால் 3 பேர் சேர்ந்து எதிர்த்த இந்த வேள்பாரியவே வந்துக்கிட்டு தோக்கடிக்க முடியல. 3 பேருமே தோத்து போயிட்டாங்க. அதற்கப்புறம் வந்துக்கிட்டு வஞ்சனை,
மூணு பேர் ஒன்னா சேர்ந்து 3 மன்னர்கள் சேர்ந்து துரோகத்தால வீழ்த்தப்பட்டவர் தான் வேள்பாரி. அப்படிப்பட்ட ஒரு மன்னன் வந்து அழிந்து போயிட்டான். அழிந்தவன் இன்னைக்கு வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய அளவுல புகழ்பெற்று பேசப்படுறான். ஆனா வந்து அழிக்கப்பட்ட அந்த 3 பேர் வஞ்சனையால தோற்கடிச்சாங்களே, இந்த 3 மன்னர்களும் ஓரளவுக்கு தான் பேசுறாங்க. ஆனா அவங்கள தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு பெருமையா பேசக்கூடியவர் இந்த வேள்பாரி நினைக்கக்கூடிய ஒரு குறுநில மன்னன். இந்த குறுநில மன்னன் வந்து குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய சுத்தி பார்க்கிற எந்த இடமா இருந்தாலும் அருவிகள் கொட்டும். அந்த அருவிகளுடைய நீரின் குளுமையை விட கொடையால் உயர்ந்த இந்த வேள்பாரியின் கரம் பற்றி நடக்க வாருங்கள் சொல்லி முன்னுரையை வந்துக்கிட்டு சு. வெங்கடேசன் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கோபிநாத் அவர்கள் வந்து அந்த ஒரு வெற்றி பெருவிழாவில் சொல்லியிருப்பாரு, இந்த வேள்பாரி புத்தகம் வந்து எனக்கு ஒரு புத்தக கண்காட்சியில் கிடைச்சிச்சு. அப்போ வந்துட்டு 2 தொகுப்பு, அந்த 2 தொகுப்புல வந்து புத்தக கண்காட்சியில் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து கிஃப்டா கொடுத்தாரு, பைசா கொடுத்தாரு. அப்போ நான் வாங்குறதுக்காக அப்படி கையை கொடுத்து வாங்கினேன். அந்த புத்தகத்தை கையில் வாங்கினோமே அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. சும்மா இவ்வளோ வெயிட்டுக்கு காரணம் இருக்குங்க. அப்படி அத்தனை உணர்வுகளையும் தாங்கி இருக்கக்கூடிய இந்த புத்தகம் வெயிட் இல்லாமல் எப்படிங்க இருக்கும்? எத்தனை கவலைகள், எத்தனை போர்கள், எத்தனை வஞ்சனைகள், எத்தனை மன்னிப்புகள், காதலை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்க சு. வெங்கடேசன் மாதிரி யாருமே சொல்லியிருக்க முடியாது. அப்படிங்கிற விஷயத்தையும் நான் கோபிநாத் வந்து அந்த இடத்துல சொல்றப்ப கண்டிப்பா அந்த புக்கை படிச்சே ஆகணும் அப்படிங்கிற உணர்வு தான் எனக்கு வந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். படிக்க உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்றேன். அதை படிக்கிறப்பே ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துக்கு பயணிக்க நான் தயாராயிட்டு, நீங்களும் தயாராகுங்க. நான் இனிமேல் வந்து இந்த வேள்பாரி புத்தகத்துல முதல் தொகுப்புல படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, பார்த்துட்டு நீங்களும் சரி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. நம்மளுடைய வீடியோவை இந்த பாமுத்துக்குமார் யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இனிமேல் வந்து கண்டிப்பாக நான் படிக்க என்னுடைய அந்த கருத்துக்களையும் சரி இந்த கதையும் சரி உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துக்கிட்டு படிங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு வித்தியாசமான உலகங்க. என்னங்க அவதார், என்னங்க ஜுராசிக் பார்க், இதில் பார்ப்போம் பாருங்க. நான் கேட்டது இன்னும் உங்களுக்கு முழுசாக சொல்லலை. ஏன்னா நீங்கள் வந்து பாருங்க. இன்னும் ஒரு தகவலுடன்